தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா USB ஸ்லிம் போர்டு வந்து கனெக்ட் பண்றது தான் பார்க்க போறோம். கனெக்ட் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல, இருந்தாலும் ஹம்மிங் இஷ்யூ வராம அண்ட் வந்து USB போர்டு உங்களுக்கு சேஃபா இருக்கணும், லைஃப் லாங் நல்லா இருக்கணும்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயம் அண்ட் என்ன நான் செய்யணும்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்தா உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதிய நண்பர் தான் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். வீடியோ பிடிச்சா கடைசியா வந்து ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா அந்த வாரத்தை இறுதிக்குள்ள சண்டே அன்னைக்கு கண்டிப்பா அதுக்கான வீடியோ அப்லோட் செய்யப்படும். மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆடியோ சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்கலாம் போய் பாத்துங்க. ஓகே, இப்ப வந்து வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பாத்தீங்கன்னா USB ஸ்லிம் போர்டு வாங்கினா வந்து ஒரு கடையிலயும் ஒரு ரேட் இருக்கும். இது வந்து நான் வாங்கினது வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினா, இப்போ வந்து 120 150 வரைக்கும் விற்பாங்க. வந்து ரிமோட் வந்து கையில கொடுத்துருவாங்க. இது வந்து பின் டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பின் புஷ் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் ஸ்பீக்கருக்கு ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து இன்புட் கனெக்ஷன் 5 வோல்ட் கொடுத்துக்கலாம். இதுல என்ன ப்ராப்ளம்னா இந்த மாதிரி கொடுத்தா அது வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்ச நாள்ல இந்த ஒயர்ல வந்து கம்பிக்கு ரொம்ப மெலிசா இருக்கும், குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும். இந்த ஒயர்ல இது வந்து கட் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. அது இல்லாம இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் ஆனா கூட ஒரு லெஃப்ட் ஸ்பீக்கர் ரைட் ஸ்பீக்கரா பாடாம போவோம். அது பாடாம போறதுக்கு ப்ராப்ளம் இல்ல. இதுவே நீங்க வந்து 5.1 யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா லெப்ட்லயோ ரைட்லயோ ஒரு ஆடியோ கட் ஆனாலும் கண்டிப்பா சரௌண்டிங் வர வாய்ப்பே கிடையாது. அது ரெண்டு மெச் பண்ணி தான் நம்ம ஹேண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால பின் டைப் பண்ணி சால்டிங் பண்ண தவிர்த்துருங்க. டைரக்டா வந்து சால்டிங் அடிங்க. டைரக்டா வந்து லெப்ட் சால்டிங் அடிங்க. பின்னாடி அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது வந்து லெப்ட் ரைட்டு நடுவில் வந்து கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே கிரவுண்ட் நடுவில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து FM ஆண்டனா வந்து கடைசியா கொடுத்துருக்காங்க. இதை சால்டிங் பண்ணி நீங்க FM ஆண்டனா எடுத்துக்கலாம். இல்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா FM இருக்கும், ப்ளூடூத், SD கார்டு போட்டுக்கலாம், மெமரி கார்டு, சின்ன மெமரி கார்டு, அதெல்லாம் USB சொல்லிக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பரா வந்து சால்டிங் அடிக்கிறது பேருக்கு கொஞ்சம் தெரியல, நல்லா சொல்றேன். வந்து சால்டிங் அடிக்கிறது என்னன்னா நல்லா பாத்துங்க. சால்டிங் பண்றது வந்து எப்பயுமே வந்து நம்ம எந்த இடத்துல சால்டிங் பண்றோமோ அந்த இடத்துல வந்து சால்டிங் பேஸ்ட் இருக்கும். அதை வந்து கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம வந்து சால்டிங் பண்ணும் போது அந்த இடம் கொஞ்சம் வழுவழுப்பா இருக்கிறதுனால வந்து சால்டிங் ஒட்டாது. சொரசொரப்பா ஆக்கி வரதுக்கு தான் அந்த பேஸ்ட். அப்பதான் அது ஒட்டும். இல்லைன்னா அதே மாதிரி நீங்க சால்டிங் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அது அந்த அளவுக்கு ஒட்டாது. ஒட்டலனாலும் டக்குன்னு எடுத்துட்டு வந்துடும். அதே மாதிரி ஒயர்லயும் கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து சால்டிங் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அது சால்டிங் பேஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா சால்டிங் கொஞ்சம் எடுத்து அதுக்கப்புறம் இப்படி வச்சிங்கன்னா நல்லா பாருங்க. அதாவது இந்த சால்டிங் வந்து நல்லா அந்த ஒயர்ல வந்து பண்ணும்போது அந்த பேஸ்டோட சேர்ந்து அழகா வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரிமூவ் ஆகாது. நீங்க வந்து டைரக்டா வந்து பேஸ்ட் தடவாம ஒட்டும் போது உங்களுக்கு ஒட்டுறதுக்கும் டைமிங் அதிகமாகும், ஒட்டாது. இது பாத்தீங்கன்னா இப்படிதான் ப்ராப்பரா வந்து சால்டிங் பண்ணணும். பேஸ்ட் தொட்டுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஒட்டணும். பாருங்க அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு டைட்டா இருக்கும். இப்போ வந்து இதே வச்சிங்கன்னா கொஞ்ச நாள்ல இது வந்து லூஸ் ஆகிடும். இல்ல இந்த பக்கம் ஒயர் கட் ஆயிடும். லூஸ் ஆனாலும் ஒயர் கட் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஆடியோ அவுட்புட்ல ஏதாவது ஒண்ணு வராது. அதெல்லாம் ப்ராப்ளம் நினைப்பீங்க. பாத்துங்க, அவ்வளவுதான். இது பெரிய விஷயம் இல்ல, சால்டிங் பண்றது அவ்வளவுதான். இப்போ வந்து இன்புட் ஒயர் வந்து எப்படி கொடுக்கணும் பார்க்க போறோம். அதாவது இது வந்து அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க 5 வோல்ட். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பிளஸ் மைனஸ் வந்து நீங்க எப்பயுமே மாத்தி கொடுத்துக்கூடாது. இப்போ வந்து சால்டிங் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா இந்த 5 வோல்ட்டை நல்லா இந்த பின் நல்லா நீக்கி விட்டுங்க. பக்கத்துல வச்சிருக்கீங்க. இல்ல கிரவுண்ட் ஒன்று இருக்கும், அந்த கிரவுண்ட்ல கரெக்டா வச்சுக்கோங்க. அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நல்லா சால்டிங் பேஸ்ட் வச்சுக்கோங்க. அப்புறங்க வச்சதுக்கு அப்புறம் வந்து அதில் சால்டிங் பண்ணுங்க. அப்பதான் வந்து கரெக்டா ஒட்டும். இது வந்து 5 வோல்ட் பிளஸ் லைனு ஃபர்ஸ்ட்ல இருக்குது. பிளஸ் மைனஸ் தயவு செய்து மாற்றி கொடுத்தாதீங்க. மாற்றி கொடுத்தா போர்டு போயிடும். அது வந்து கரெக்டா பாத்துங்க. மைனஸ்ல கரெக்டா மைனஸ்ல பத்த வச்சுங்க. உங்களுக்கு FM தேவைன்னா நீங்க வந்து FMல இருந்து இதை பாருங்க கரெக்டா கிரவுண்டு இது பத்த வச்சாச்சு. FM தேவைன்னா உங்களுக்கு வந்து FM மாடல வந்து இருக்கு ஒயரு, வேணா எடுத்துக்கலாம். தேவையில்லைன்னா விட்டுடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், கனெக்ட் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஹம்மிங் இஷ்யூ வராம என்ன பண்றதுன்னா இது இருக்குல்ல கெப்பாசிட்டர்,
இது 100 UF 16 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணீங்கன்னா 100 UF 16 போர்டில் வந்து எடுத்துட்டு பரவாயில்ல 5 வோல்டேஜ் மேலே எவ்வளோ இருந்தாலும் கொடுக்கலாம். 100 UF மேலே அதிகமாக எவ்வளோ இருந்தாலும் கொடுக்கலாம். கொஞ்சம் பெருசாக கெப்பாசிட்டர் பற்ற வச்சிங்கன்னா இதில் பற்ற வைக்க முடியாது. அதனால் வந்து அவுட்டில் வந்து இதோட அவுட்புட் லைன் நம்ம கனெக்ட் பண்ணுறோம்ல, அதாவது 5 வோல்ட் இன்புட் கரெக்டாக கொடுக்குறோம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு கெப்பாசிட்டர் பற்ற வச்சிங்க. இந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணோம்னா அதுமாரி கெப்பாசிட்டர் பற்ற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹம்மிங் இஷ்யூ வரது 50% வந்து கிளியர் ஆகிடும். அடுத்த ஹம்மிங் இஷ்யூ வரதுல வந்து எர்த்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுங்க. இந்த இடத்தும் சென்ட்ரல் வரது இடத்தும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இதுலேருந்து வேணாலும் ஒன்று இடத்த எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது மாதிரி செய்யக்கூடாது. தனியாக ப்ராப்பராக எடுத்துக்கங்க. இது வந்து 5 வோல்ட்டுக்கான இது 5 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்துறாதீங்க. 5 வோல்ட் வந்து 2 விதத்தில் கொடுக்கலாம். அதாவது உங்களுக்கு பழைய சார்ஜ் இருந்தாலும் அது அவுட்புட் 5 வோல்ட் தான் வரும். அதுமாரி கொடுக்கலாம். இல்லை 7805 வந்து ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி 5 வோல்ட் கொடுக்கலாம். அது 7805 ரெகுலேட்டரு அண்ட் வந்து பழைய சார்ஜர்லேருந்து 5 வோல்ட்டு எடுத்து எப்படி கொடுக்குறதுன்னு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோ அதுக்காக போடுறேன். இதுக்கப்புறம் வந்து இதான் வந்து நடுவில் இருக்கிறது வந்து கிரவுண்ட் லைனு, இது லெஃப்ட் ரைட்டு. நம்ம எப்பயுமே ஆடியோ இன்புட் கொடுத்துக்கலாம். ஒரு இடம் உங்கள்கிட்ட ஹோம் தேட்டர் இருந்தால் அதில் USB போர்டு மட்டும் இருந்தால் ப்ளூடூத் இல்லைன்னு வச்சிங்களா, அதுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் இல்லாத பட்சத்தில் இது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் இருந்தால் விட்டுருங்க. பழைய ஹோம் தேட்டரில் மோஸ்ட்லி வந்து ப்ளூடூத் இருக்காது. அந்த ப்ளூடூத் இல்லாத யூஸ் இல்லை, அதாவது ப்ளூடூத் இல்லாத ஹோம் தேட்டரில் வந்து இதை நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கனெக்டிங் டீட்டெயிலு. இதை பற்றி திரும்பி வந்து ஹோம் தேட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கேட்டிருந்தாலும் அதுக்கான கேள்வியும் கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ நான் போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.